ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஹாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சூப்பர் டேஸ்டியான இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸோடு செய்ய போகிறேன். ஸோ உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் வந்து இது கூட ப்ரொக்கோலி, கார்ன் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி பாஸ்தாவில் வேணுனாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 200 கிராம் பாஸ்தா, ஒரு கப் போல் பாஸ்தாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 12 மினிட்ஸ் ஆச்சு. பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமும் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்து ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து கேரட்டு, ரெட் அண்ட் க்ரீன் பெல் பெப்பர்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எண்ணெயில் வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்ததுனால அதுலேயே தண்ணி விட்டு தான் வந்துட்டு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர், உப்பு இல்லாத வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா அந்த லம்ஸ் கட்டி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா நல்லா ஒரு நெய் மாதிரி இங்கே பாருங்கள் கட்டி இல்லாமல் வந்துடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கலக்குனதுமே வந்துட்டு ஒரு 250 ml போல் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹீட் வந்து நீங்கள் லோலே தான் மெயின்டைன் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி கம்பைன் ஆகிற அளவுக்கு அந்த பால் சேர்த்துருங்க. கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு சாஸ் திக்காக இருக்க மாதிரின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட 1/4 டம்ளர் போல் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துறாதீங்க, பால் சேர்த்திங்கன்னா தான் நல்லா அந்த சாஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஆர்கானோவும் பெப்பரும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சீஸும் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்கள் குழந்தைங்களுக்கு சீஸ் பிடிக்குன்னா நீங்கள் இதை சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா டேஸ்டான பாஸ்தா ரெடி. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். நான் செஞ்ச கொஞ்ச நேரத்துலையே காலி பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் இந்த குட்டி பசங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.